திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம், அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் விட்டு போனது. இப்போ அதிலேருந்து தொடர்ச்சியாக பறவைநாச்சியார் திருமணத்தை வரைக்கும் வந்துட்டேன். அதில் இப்போ அதுக்கு முந்தி என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன். இதிலேருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். பதிகம் பாடி திருவண்ணைநல்லூரில் இருந்த எம்பெருமானை பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு அந்த பதிகத்தை முடித்த பிறகு சிவபெருமானுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிட்டார். அதுக்கு பிறகு சிவாச்சாரியன் சடங்க சிவாச்சாரியன் மகளும் அவரே நினச்சி அவங்க வாழ்க்கையை அப்படியே இருந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் தல யாத்திரை போகிறார். அதுக்கு பிறகு திருத்துறையூருக்கு போகிறாரு. அங்கே நிறையா பதிகங்கள் சிதம்பர திருத்தலத்துக்கு போகிறாரு. அங்கே திருநடன ஆட்சி புரியுது. அந்த பெருமானை வணங்கணுங்கிற ஆர்வத்தில் பெண்ணையாற்ற கடந்து திருவதிகை தலத்தை சென்று அதுக்கப்புறம் அங்கே போய் உழவார பணியெல்லாம் நிறையா பண்ணுறாரு. அங்கே உழவார பணியெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம அந்த இடத்துல தான் நமக்கு அப்பரடிகள் உழவார பணி நடத்தின அந்த திருத்தலங்கிறதுனால அங்கே விழுந்து வணங்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க சித்திர மடத்துக்கு போகிறார். சித்திரவடங்கிற ஒரு மடம், அங்கே அடியார்கள்லாம் தங்க இடத்துக்கு போகாங்க. அங்கே திருவதிகை பெருமான மனசில் ரொம்ப நினச்சி படுத்துட்டு அதெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருந்தார். அப்போ சிவபெருமான் ஒரு முதியவர் வேதியர் மாதிரி வாரார். அங்கே சுந்தரர் பக்கத்தில் படுத்துக்கிட்டார். அப்போ அவர் படுத்துக்கிட்டு அவர் காலத்துக்கு தலையில் வைக்கிறது, அப்படி ஒய்யாமல் காலத்துக்கு திக்கி தலையிலே வச்சுக்கிட்டு இருக்கார். அப்போது அதுக்கு பிறகு இவருக்கு ரொம்ப கோபமாக வருது. ஐயா, உன் பாதத்தை ஐயா ஒய்யாமல் என் தலையில் வைக்கங்க அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு இவர் இப்போ திரும்பி படுக்கார். அவரும் அதேமாரி திரும்பி படுத்துக்கிட்டார். சரி, முதுமை காரணத்தினால இப்படி அநியாயம் பண்ணுறாரு போலுக்கு அப்படின்னு இவருக்கு சுந்தரருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதெல்லாம் முதிய சந்தை போட்டு, இது என்ன அநியாயம் ஐயா, எப்போ பார்த்தாலும் என்னை தூங்க விடாமல் தலைக்கு மேலே கை வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னே சிவபெருமான் சொன்னாங்க. என்னை நீ அறிந்தில்லையோ என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். என்ன நீ அறிந்தில்லையோ அப்படின்ன பிறகு அப்போ யார் வந்தா நம்மளுக்கு அப்படின்னுட்டு சொல்லும்போது வந்த முதியவர் நம்ம உனக்கு திருவடி தீட்சை தரதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு இந்த பாட்டை தம்மானே அறியாத சாதியர் உளருங்கிற பதிகத்தை அவர் பாடுறார். இதெல்லாம் நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இதில் இருக்கும். ஒவ்வொரு பதிகமும் கோயிலில் படித்தது நிறையா நோய் தீர்க்கும் பதிகமாக இருக்கும். அப்புறம் அவருக்கு கண்ணெல்லாம் தெரியாமல் போயிடும். அதுக்கும் பதிகங்கள் படித்த கண்ணை சரியிருப்பார். இப்போது எனக்குமே கண்ணுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏதோ இந்த உடம்பு சரியில்லாமல் வந்ததுலேருந்து இவரை தான் ரொம்ப நினச்சேன். இவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார். அதேமாரி இப்போ கண்ணெல்லாம் சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் பதிகம்படியே சரி பண்ணியிருக்கு. அவர் சரியாக்கியிருக்காரு. நம்மளுக்கும் பதிகம் பாடி எல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். படித்தாக்கி நம்மளுக்கும் அதே மாதிரியே சரியாச்சுன்னாக்கி சிவனுடைய அருளை உலகம் பூரா தெரியப்படுறதுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு இந்த பதிகத்தை பாடினா நல்லாயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வரும். அந்த இதை பாக்கியத்தை எல்லாருக்கும் எம்பெருமான் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இவங்க அந்த பதிகத்தை பாடிட்டு அதுக்கு பிறகு கெடில நதிங்கிற அந்த ஆற்றுல நீராடிட்டு கடவுளை தரிசிச்சுட்டு போகிறார். அங்கே வாத்திய அந்த ஊரில் அந்த கோயிலில் நல்ல இசைக்கருவிகள், கீத ஒலியும் மறைவர்கள் வேத ஒலியும் இடைவிடாது ஒலிக்கும் சிதம்பரத்தை போய் பார்க்கார். சிதம்பரத்தில் போய் சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு அங்கே தில்லைவாழ் அதுக்கு பிறகு தில்லை நாட்டுற அங்கே சிதம்பரத்தில் போய் அவரை கூட்டிட்டு திருச்சிற்றம்பல அங்கே அங்கே வா என்ன பார்க்க அப்படின்னு சொல்கிறாரு. திருவாரூர் வருவாயாக்கான்னு சொல்லிடுவார். அங்கே தான் சிவபெருமான்
பறவை நாச்சியாரை கல்யாணம் முடிக்கிறதுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆரூருக்கு வந்த பிறகு அங்கே வந்து திருவாரூரில் வந்து ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த ஸ்தலம் என்பதால் அதை மிதிக்காமல் அதையும் வணங்கி தொழுதுட்டு வந்து இருக்கும்போது சிவபெருமான் காட்சி கொடுக்காரு இந்த கோயிலில். அப்போ வந்து ஒரு பதிகம் பாடுறார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்ற பதிகத்தை பாடிட்டு திருக்கோலக்கா, திருப்பன்கூர், திருமாயூர், அம்பர் மாக்காளம், திருப்புகலூர் எல்லா ஊருக்கும் போயிடுச்சுட்டு திருவாரூரை போய் அவர் கூப்பிட்டார் இல்லையா, திருவாரூருக்கு வான்னுட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் சேர்ந்த பிறகு அங்கே வந்து சேரும்போது அங்கே சொல்லுவாங்க, அங்கே வந்து ஆரூரன் வராரு, சுந்தரமூர்த்தி நாயனார் வராருன்ட்டு அங்கே வந்து சிவபெருமான் வந்து அங்கே அவருங்க கனவுல சொல்லிடுவாங்க, அவரை போய் எல்லோரும் கூட்டிகிட்டு வாங்கன்னுட்டு. அவர் வந்து அதனால் எல்லோரும் கும்ப மரியாதையோடு அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம சேக்கிழார் பெருமான் வந்து வர்ணித்து அதெல்லாம் ரொம்ப தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நான் முன்பு தொண்டு கொண்ட வேளையில் அன்று நீ கொண்ட கோலம் என்று புனைந்து நின் வேட்கை தீரவாழி மண்மேல் விளையாடுவாய் என்றார். அங்கே வந்து நம்ம 2 பேரும் இவர் பதிகம் பாடி ஒவ்வொரு ஊராக போகிறாரா. அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து திருவாரூரில் உமாதேவிக்கு 2 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, பணிப்பெண்ணாக இருந்ததுலன்னு கமலினிங்கிறவங்க வந்து திருவாரூரில் வந்து கணிகை மரபில் பிறந்த பறவையார் என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தார். அவங்க வந்து ரொம்ப பறவையாருங்கிற பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த அம்மா நல்ல சிவபக்தியாக இருக்கிறதுனால டெய்லி காலையிலே போய் சிவபெருமானை வணங்கக்கு போகிறாங்க திருவாரூருக்கு. அப்போது அங்கே சுந்தர பெருமானும் அங்கே வந்து இவங்கள பார்க்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவங்க ஆசைப்படுறதுனால 2 பேரும் திருமணம் பண்ணுறதுக்கு சிவபெருமான்கிட்ட இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் ஊர் மக்கள்கிட்ட சிவபெருமான் போய் சொல்கிறாரு. அதனால் அங்கே வச்சு அவங்களுக்கு கல்யாணமும் நல்லா நடக்குது. கல்யாணம் நடந்த பிறகு இவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து தேவாசிரிய மண்டபத்தில் வந்து நிறைய சிவனடியாராக கூடியிருக்காங்க. சிவனடியாராக கூடியிருக்கும்போது அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ மனசுக்குள்ள ஆசையாக இருக்குது. ஏப்பா இவ்வளோ அங்கே இருக்க திருநீர் காவியோட இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திருநீரை பார்க்கும்போது நல்ல வெள்ளை சவுத்துக்கு அடித்த மாதிரி இருக்கும், காவி இது அடித்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சிவபெருமான் இவர் சுந்தரமூர்த்தி நாயன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே அந்த மண்டபத்துக்குள்ளே போய் நேராக சாமியை பார்க்கக்கு போயிட்டார். அங்கே வந்து விரவில்மேண்டல் நாயனார்ன்ட்டு ஒரு நாயனார் உண்டு. அந்த நாயனாருடைய வழக்கம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ திருவாசகத்துக்கு போனாலுமே இவர் விரல்மிண்ட நாயனாருடைய பழக்கம் தான் ஃபஸ்ட்டு வந்து அடியார்களுக்கு தான் பார்த்து கும்பிடு போட்டுட்டு போகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு தான் சாமியை கும்பிடக்கு போனோம். அவர் வந்து அடியார் இல்லாமல் சாமி கிடையாது, சாமி இல்லாமல் அடியார். இப்போ 2 பேருக்கும் யூக்கலை பார்க்குறவர் அவர். அப்போ நீங்கள் எப்படி நேராக சரசரசரன்னு கோயிலுக்கு மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு, இவ்வளோ அடியார்கள் இருக்காங்களே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னுட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உள்ளே போனாரே தவிர அது வந்து இவருக்கு ரொம்ப கோமாட்டு. நீ இங்கே இருந்த அடியார்களை மதிக்காமல் உள்ளே போனால் ஒன்றை நான் வெளியில் வரும்போது நீ புறம்புனே உன்னை தள்ளி வைக்கிறேன், நீ சாமி கும்பிட்ட அந்த சிவனையும் தள்ளி வைக்கிறேன், என்ன நீ அடியார்களை மதிக்காமல் நீ நேராக சரசரன்னு உள்ளே போயிட்டா நீ என்ன பெரிய ஆள் அப்படின்னுட்டு அப்படி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஃபஸ்ட்டு அடியார்களை மதித்து எல்லாருக்கும் ஒரு கும்பிடு பொட்டலாக போயிருக்கணும் அப்படின்னுட்டு. அதுக்கு பிறகு சிவபெருமான் வந்து இவருக்கு சொல்லுவார், நீங்கள் வந்து விரல்மிண்ட நாயனார் மனசு இவர் நம்ம சுந்தரர் மனசு ரொம்ப கஷ்டமாயிரும், நான் இப்படி மனசுக்குள்ளே நினச்சேன் அன்றைக்கி அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னுட்டு. அதுக்கு பிறகு சிவபெருமான்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி உன் மேலே இருக்க பாசத்தில் வந்து நான் ஓடி வந்துட்டேன், ஆனால் அன்னைக்கு இவர் இப்படி சொல்லுதாரே அப்படின்ன உடனே நீ அவங்கள புகழ்ந்து பாடு அப்படின்னு பெருமையால் தம்மை ஒப்பார் பேணால் எம்மை பெற்றார், உண்மையால் உலகை வெல்வார் ஊனம் மேலும்
ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பின் இன்பம் ஆவார் இருமையும் கடந்து நின்றார் இவரே நீ அடைவாய் என்று அடியவர்களது பெருமை அவருக்கு உணர்த்தி அவர்களை பாடும்படி அருளினார். அந்த பாடுவதை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்காரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்காரு. அப்போ அவர் ஃபஸ்ட் அடி எடுத்து கொடுக்காரு. தில்லை வளர்ந்தனர்க்கும் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன். இந்த பதிகத்தை அவர் தொகையா இது திருத்தொண்டர் தொகையாக பாடுறாரு. இதில் அவ்வளோ அடியார்களையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அடியாருடைய பெருமையை சொல்கிறதுக்காக வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவரை இத்தனை பேர் இருந்திருக்காங்க. அதை சிவபெருமான் அடி எடுத்து வைக்க அந்த எல்லா அடியார்களையும் இவர் பாடுவார். இவங்க பாடுறதை தான் அடுத்தால நம்பியாண்டாழ்வார் நம்பிங்கிறவங்க தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்மளுக்கு சேக்கிழார் பெருமான் வழி வகையாக நம்மளுக்கு 1 2 3ன்னுட்டு தொகுத்து வழங்கி தந்தார். நம்பியாண்டாழ்வார் நம்பியாருங்கிறது யாருன்னா நம்மளுக்கு இந்த இந்த ஊர் பேர் தெரியலையே, நம்ம பிள்ளையார் தன்னால் தோன்றி வந்ததுனால அவங்க அந்த பிள்ளையாருக்கு ஒரு அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பா பேர் மறந்து போயிட்டு நானே வரும்போது சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேர் நம்பிங்கிற பையனுக்கு என்னது அந்த கோயிலுக்கு ஒரு நாள் அம்மா அப்பாலாம் வெளியே போயிருப்பாங்க. அதனால் இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உபநயனம் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு இந்த ஆச்சாரத்தோடு வளர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ வெளியில் போகும்போது நீ இன்றைக்கி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பையன் நினச்சான் அம்மா அப்பா டெய்லி சாமிக்கு பூஜை கொடுக்குறாங்கல்ல, அது சாமி சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிரும். அங்கே கோயிலே உட்காந்துருப்பார். சாமி நீ சாப்பிடு, நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னுட்டு. ரொம்ப நேரம் ஆகி என்ன சாப்பிட மாட்டேங்க, அப்போ நான் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதில்ல, நீ சாப்பிடலாக்கி நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் அம்மா அப்பா சத்தமாக அம்மா அப்பா தந்தால் மட்டும் சாப்பிட்றேன், நான் தந்தால் சாப்பிட மாட்டேக்கே அப்படின்னுட்டு அது அந்த பையன் இதில் முட்டிக்குவான். முட்டை போகும்போது அந்த பிள்ளையார் உண்மைக்குமே எடுத்து சாப்பிடுவார். ஏன்னா ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டுல அப்படின்னால அப்போ நீ தான் பாடம் நடத்தணும், அங்கே இனிமே போனால் என்ன வாத்தியார் அடிப்பாருன்னொடனே நம்பியாரூருக்கு இவர் பாடம் நடத்துவார். அதனால் அவருக்கு நம்மளுக்கு இந்த திருமறைகள் பூரா கிடைச்சதே நம்பியாரால் தான் கிடச்சிது. நம்ம ராஜராஜ சோழன் காலத்தில் இது இதெல்லாம் எங்கே இருக்குன்ட்டு தேடி அவங்க ஒரு பூக்கட்டி பண்டாரம் குவிழ்ந்த புருவம் குனிந்த புருவமும் குவிழ்ந்த உதடும் இந்த பாட்டை குவிழ்ந்த செவ்வாயுங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஒரு பூக்கட்டி பண்டாரம் படிச்சுட்டு இருக்கும்போது கோயிலில் அவங்க குந்தவி நாச்சியார் கேட்பாங்க இது என்னதுன்ட்டு. அப்போ அவங்க தான் சொல்லுவாங்க இது திருத்தொன்று இந்த மாதிரி நாயன்மார்கள் படித்த பாட்டில் உண்டு அப்படின்ட்டு. அப்போ தான் அது எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அந்தெல்லாம் நம்பியாண்டாழ்வார் நம்பிகிட்ட கேட்கும்போது அவர் பிள்ளையார்கிட்ட கேட்பார். அந்த பிள்ளையார் இவருக்கு பாடம் எடுத்தவர் இல்லையா, இப்போ அவர் கேட்கும்போது தான் இந்த இங்கே தில்லை நடராஜர் கோயிலில் இப்படி தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இவங்க கையெழுத்தோடு இருக்குது, 3 பேருடைய கையெழுத்தோடு இருக்குது, அங்கே 3 பேர் வந்தாக்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அப்போ என்ன செய்யன்ட்டு இவர்கிட்ட நான் ஆரூர்கிட்ட கேட்பாங்க. நம்பியார் இந்த இவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாங்க நம்ம 3 செலவடித்து கொண்டுகிட்டு போகும் அப்படின்ட்டு செலவடிச்சுட்டு கொண்டுட்டு போய் தான் அந்த இதை திறந்து பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப கரையாரிச்சு வச்சுருக்கோம். அப்போ சிவபெருமான் சரி இதே சொல்லுவார், வேண்டாங்கிறதெல்லாம் கரையான் சாப்பிட்டுட்டு வேணுங்கிறது மட்டும் இந்த காலத்துக்கு தகுந்தது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால் நம்மளை ராஜராஜ சோழனால் கிடச்சே தான் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் அதை தொகுத்து நம்மளுக்கு சேக்கிழார் பெருமான் நம்மளுக்கு கொடுத்தாரு. இது இப்படி இவங்களுடைய கதைகளில் இவங்கள பறவை நாச்சியாரை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. விரல்மெண்ட நாயனாரும் அதுக்கு பிறகு இந்த தில்லைவாழ் அந்தனருக்கு அடியாருக்கும் அடியர் இந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வேறு ஒவ்வொரு ஊருக்காக போகிறாங்க. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் விரமிண்ட நாயனார் ஃபஸ்ட்டு வந்திருக்காரா. இப்போ அடுத்தால ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் வருவார்.
அதுக்கு பிறகு யார் வருவார்னாக்கி சேரமான் பெருமான் வருவார். சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் வந்து பிறகு பானபத்திரருங்கிறவர் வருவார். இப்படி வந்து இவர் இதில் வந்து மானக்கஞ்ச நாயனார் அவங்க பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் கலிக்காமர். இப்படி இவங்க வந்து நிறைய அடியார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில் வந்து இப்படி அவங்க வாழ்க்கையோட சேர்ந்தே 4 பேர் வந்திருப்பாங்க. 4 நாயன்மார் வந்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஏர்கொன் கலிக்காம நாயனார் வந்து எப்படின்னாக்கி அவங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து அந்த ஊரில் இருக்க குண்டையூர் கிழார் வேளாளர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருந்து இவங்களுக்கு வந்து பறவையார் இவங்க கல்யாணம் முடித்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவை நாச்சியாரும் கல்யாணம் முடித்ததுலேருந்து அந்த ஊரில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு நெல் எல்லா வகையும் கொண்டுட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பண்ணிட்டு ரொம்ப வருஷமாக அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தானியங்கள் கொடுக்காங்க. பிறகு எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து தான் போகும். அந்த ஊரில் உள்ளவர் நல்ல வசதி படைத்தவர். அதனால் அவங்களுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கணுங்கும்போது ஒரு நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கி பஞ்சம், மழை இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, மழை இது விளைச்சல் இல்லாமல் போயிட்டு அதனால் வந்து உங்களுக்கு தர முடியலை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுட்டு சொல்லுவாங்க. அதனால் சிவபெருமான் வந்து கனவில் தோன்றி சொல்லுவார், அவங்களுக்கு கொடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ நாள் அழகாக கொடுத்துக்கிட்டு தானே இருந்தேன், இப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியலைன்னு சிவபெருமான்கிட்ட வேண்டுவார். அப்போ வந்து அவர் சிவபெருமான் வந்து என்ன சொல்லுவார், ஆரூரனுக்காக உனக்கு நெல்கள் நிறைய தந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்திரிச்சு வீட்டில் பார்த்தாக்கி குவியல் மலையாக கிடக்கு. ஊர் வீட்டை சுற்றி ஊருக்குள்ளெல்லாம் நிறைய குவியலாக கிடைக்கும். அதனால் இதை சுந்தரர்கிட்ட சொல்லுதாங்க. சுந்தரருக்காக நம்ம சொன்ன உடனே சிவபெருமான் தந்துட்டார, அப்போ சுந்தரர் எவ்வளோ பெருமை மிக்கவர் அப்படின்னுட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் எப்படி போய் அங்கே கொண்டு கொடுக்க, எல்லாம் மலையாக கிடக்க, நான் என்ன பண்ணுவேன், எப்படி கொடுக்க அப்படின்னுட்டு இதுக்கு ஆள் வேணும் அப்படின்னுட்டு மனசுக்குள்ள நினச்சி ரொம்ப கஷ்டப்படுதார். அப்போ வந்து சுந்தரரும் குண்டையர் அங்கே வந்து பார்க்காது, நம்ம அங்கே உங்கள் வேண்டுதலுக்காக இறைவன் வந்து இவ்வளோ வழங்கியிருக்கார அப்படின்னுட்டு அவர் அந்த அவங்கள ரொம்ப பாராட்டுறாரு. அதுக்கு பிறகு ஒரு பதிகம் பாடி அவருக்கு வந்து நெற்குவியலெல்லாம் எனக்கு அங்கே கொண்டு சேர்க்கணும், என் வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னுட்டு இங்கே குண்டையூர்லேருந்து திருவாரூருக்கு கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். அப்போ அந்தால பதிகம் பாடின உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நிறைய பூதகணங்களை அனுப்பி அங்கே கொண்டு கொடுக்க வச்சுருந்தாரு. அங்கே போய் பறவையார் வந்து அங்கே வீட்டு பார்த்தாக்கி வெளியில் பார்த்தாக்கி ஒரே நெற்குவியலாக இருக்குது. அதுக்கு பார்த்தாக்கி இவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான நெல்லை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் நீங்கள் ஊர் மக்களுக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, திருநாட்டியத்தான்குடிக்கு போகிறாங்க. அங்கே வந்து அங்கே ஒரு மன்னர் இருக்காங்க. அவங்களுக்கு நாட்டியங்க கோட்புள்ளியார், அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்துல எல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பரிசு, மன்னராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டாங்கன்னாக்கி எதாவது ஜெயிச்சிட்டா பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. மன்னரை கட்டி இந்த மன்னர் வீட்டில் இருந்து தான் பெண்ணை எடுப்பாங்க. அதேமாரி ஒரு பொண்ணுன்னா 2 பொண்ணையும் நம்மளுக்கு பழைய நம்ம இதிலெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து பெண்களுக்கு நிறையா ஆண்கள் கம்மி. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அந்த வீட்டிலேருந்தே ஒரு பையனுக்கே இந்த 2 பிள்ளையை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு தான் அப்போ மன்னர் காலத்துலலாம் இருந்தது. பழைய காலத்தில் இவர் என்ன செய்தார், கோட்புள்ளியார் வந்து பிள்ளைகள் சிங்கடி வனப்பகைன்ட்டு 2 பிள்ளைகளை வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, நீங்கள் இந்த பெண்களை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ அவர் சொன்னார், இந்த 2 பெண்கள் வந்து எனக்கு பிள்ளைகள் மாதிரி, அதனால் வந்து பெண்கள் வந்து இவங்க 2 எனக்கு குழந்தைங்க மாதிரி அப்படின்னுட்டு சிங்கடி அப்பன்ட்டு ஒரு பதிகம் பாடுவார். இப்படி வந்து பிறகு இங்கே பரவைநாச்சியாரை கல்யாணம் பண்ணிவிட்டு பங்குனி உத்திரத்துக்கு வந்து ஆரூரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குமா, திருவாரூரில். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு நிறையா தான தர்மங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து பணம் வேணுமே. ஏன்னா நம்மளே மாதிரி அவங்க வந்து பரவைநாச்சியாரும் இவங்களும் வந்து நம்ம தெய்வலோகத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் கடவுள் மறைச்சி தான் விட்டுருப்பாரு. பணம் வேணுமேன்னுட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பரவைநாச்சியார் அம்மா சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து என்ன திருப்புகலூரில் வந்து எப்படி சிவபெருமானை நினச்சிக்கிட்டு கோயிலில் உட்காந்துருக்காங்க. அப்போ லைட்டாக கண்ணாசுறது. கண்ணாசந்த உடனே அங்கே வந்து கோயில் திருப்பணிக்காக வந்து நிறையா செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. செங்கல் அடுக்கி வச்சுருக்கிறத அவர் பார்த்துட்டு தலைக்கு வந்து தலையணை மாதிரி வச்சுருக்காரு. வச்ச உடனே அவ்வளவும் தங்கமாயிடுது. தங்கமான உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போ இவரை பாடி பொன் செய்த மேனேன்னு இந்த மாதிரியெல்லாம் பொன்னார் மேனி என்ன இதெல்லாம் வரும். இந்த பாட்டுக்கு ஏற்றால தான் வரும். இதில் வந்து அந்த பாட்டு குறிப்பு போடலை. ஆனால் இதில் வந்து இப்படி நிறைய வந்து அற்புதங்கள் செஞ்ச பதிகங்களாக இருக்கும். அதுக்கு வரவுக்கு இந்த பாடி ரொம்ப படித்து வழிபடுறாரு. அதுக்கு இவர் திருவாலம்பொழில் என்ற தலத்தில் சுந்தரர் தங்கியிருந்த போது இறைவன் கனவில் வந்து மலைப்பாடி வர மறந்தனையோ என்று சொல்லுவார். அப்போது இவங்க என்ன அந்த அந்த தங்கத்தை வச்சு இவங்களுக்கு வந்து அந்த திருப்பணிக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு திருவாலம்பொழில் என்ற தலத்தில் சுந்தரர் தங்கியிருந்த போது இறைவன் கனவில் வந்து மலைப்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்ட்டு கேட்குறாரு. மலைப்பாடி சென்று இறைவனை வழிபட்டார். தொடர்ந்து பல சிவஸ்தலங்களை அடைந்தார். இறைவனை பாடி 12,000 பொன் பெற்றார். அதனை கையோடு எடுத்து செல்லாமல் திருவாரூர் வசிப்பவர் தன்னை பார்த்து வியக்க வேண்டும். அது இவருக்கு கொடுத்துருக்க 12,000 பொண்ணு கொடுத்துருக்காரு. அப்போது நம்மளுக்கு செங்கல் வச்சு தந்திருக்காரு இல்லையா. அப்போது இதே மாதிரி நம்மளுக்கு என்ன அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு, ஊர் மக்கள்லாம் பார்க்கட்டுமே அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, 12,000 பொண்ணு கிடச்சதை அவர் எல்லாரும் திருவாரூரில் இருக்கவங்களாம் நம்மளை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படணுன்னுட்டு கையோடு எடுத்துகிட்டு போகாமல் அவர் ஊர் மக்கள் பார்க்கணும் அப்படின்னுட்டு குண்டையூரில் தோன்றி எவ்வாறு பூதகணங்கள் திருவாரூர் பறவையர் இல்லத்திற்கு எடுத்து வரப்பெற்றதோ அதுபோல் இதுவும் காண்போர் வியக்கும் வண்ணம் ஒரு அதிசய செயலாய் நிகழ வேண்டும் என்பதற்காக சுந்தரனின் எண்ணமாக இருந்தது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணலான்னுட்டு கடவுள்கிட்ட சொல்லுவார். சரி அப்படின்னு மணிமுத்தாற்றில் போட்டுட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள்வாயாகன்ட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. அதனால் இவர் அதே மாதிரி அந்த ஆற்றுல போட்டு குளத்தில் தேட அப்படிம்பாங்களா, அதே மாதிரி இவர் ஆற்றுல போட்டுட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் வந்து எடுத்துக்கிட்டுன்னு சாமி சொல்லிட்டாருன்ட்டு அங்கே போட்டுருவார். வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம திருவிளையாடல் படத்தில் சரி பாட்டுக்கு மட்டும் தப்பாயிட்டுனாக்கி என்னன்ட்டு இவர் பொற்களிக்காக இந்த படத்தில் நாகேஷ் கொஞ்சம் இழுத்துட்டு போவார்ல, அதே மாதிரி இவர் பொண்ணை போடும்போது என்ன சொல்லுவார், சரி போடுற மாதிரி கிடச்சா சரிதான் அப்படின்னுட்டு இவர் போடும்போது போட்டது கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னுட்டு இவர் அதிலேருந்து கொஞ்சம் ஷாம்பிளுக்கு என்னதோ ஒரு எழுதி அது மச்சம் சொல்லுவாங்க, மச்சம் மாதிரி வச்சு உள்ளே அனுப்பி விட்டுருந்தாரு. அதாவது நீரே போட சொன்னேரே நீரே எடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாமல் இப்படி ஒரு டவுட்டில் அள்ளி போட்டு விடுவார். அங்கே போய் பார்க்கும்போது சுந்தரர் அது மணிமுத்து நதியில் இட்டார். ஆனால் இவ்வாறு இடுமுன் இதே பொன்தான் அங்கு வருகிறதா என்று பார்ப்போம் என்று நினைச்சார். விளையாட்டாக எண்ணத்திலும் இறைவன் சாமி மேலே நீ விளையாட்டானாலும் சந்தேகப்படலாமா அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணார், மறுநாள் பறவையாற்றை வந்து சொல்கிறார். அங்கே நிறைய ஊர் எல்லாம் போய்
ஒவ்வொரு இடமா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அவர் கூப்பிட்டாரு. அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திருவாரூர் வந்து பரவாற்ற சொல்ல திருமுந்தகின்றத்து எம்பெருமான் நமக்கு பொன்னளித்துள்ளார். அதனை மணிமுத்தாற்று நதியில் இட்டு வந்தேன். இன்று அதனை கமலாலய திருக்குளத்திற்கு சென்று எடுத்து வரலாம் வா அப்படின்னுட்டு கூறிட்டு எல்லாரும் சொல்லுதாங்க. அதனால ஒரு மக்கள் எல்லோரும் பறவையாரு கூட எல்லாரும் மக்கள் எல்லாம் அதிசயத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சுந்தரர் குளத்தில் இறங்கி கொஞ்சம் அங்கே இங்குமா தேடி பார்க்காரு, கிடைக்கல. கரையில் நின்று கொண்டு பறவையார் வந்து கேள்விப்படுதா, எப்பா நீ என்னதாலும் பெருசெல்லாம் பேசுனீங்க, இப்போ என்ன ஒன்றே காணோம் அப்படின்னு. இவர் சுந்தரருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் இவ்வளோ அவமானப்படுத்திட்டே இறைவா அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு பதிகம் பண்ணுறார். அதிலே வந்து நம்மளுக்கு பதிகத்திலே பொன்னார் மேனியனே அப்படியும் வரும். அதுக்கு பிறகு பொன் செய்த மேனியனே இந்த மாதிரி பதிகங்களும் வரும். அதில் அதுக்கு பிறகு இப்படி பாடுறாரு 7-8 பாட்டு வரைக்கும் ஒன்றும் காணும். அதுக்கு பிறகு மச்சம் வெட்டி வைத்து கொண்டதால் சிவபெருமான் இவரை சோதிக்கும் விதமாக பொன்னை காட்டாது மறைத்தார். அதுக்கப்புறம் மனம் வருந்திய சுந்தரர் தொடர்ந்து 8 பாட்டுகளை, ஒவ்வொரு பாட்டுலேயும் 10-10 பாட்டு வரும். இவர் 8 பாட்டு வரைக்கும் பதிகம், ஒரு பதிகம் 10-11 பாட்டு வரும். அதில் வந்து 8 பாட்டு வரைக்கும் வந்து படிச்சிருக்காரு. சிவபெருமான் வந்து மனசு இறங்கலை, என்னடா இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னுட்டு என்ன எல்லோரும் முன்னுக்கையும் இப்படி நான் தலை குனிகிற மாதிரி வச்சுட்டேனே, உன்னை எவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருந்தேன்ட்டு ரொம்ப வருத்தம் படுவார். நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னுட்டு அந்த இதெல்லாம் சொன்ன பிறகு ஒன்றை கையில் கொடுத்தாச்சு. அதெல்லாம் வர வேண்டியதானே தரம் ஒழுங்காக இருக்கான்னு உரசி பார்க்காரு. உரசி பார்த்த பிறகு அதுலேயும் கொஞ்சம் மாற்று கம்மியாக இருக்க, என்னடா செங்கல் ஒழுங்காக வந்தது, இது ஒழுங்காக வர மாட்டேங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. மழை போல் பொழியும் தன் அருளினின் மீது ஐயப்பட்டவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களானாலும் தனக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற உண்மையை சுந்தரருக்கு உணர்த்தினார் சிவபெருமான். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் இதுன்னா நம்ம அவர் அப்படித்தானே கவிதை கேட்டார்னு திருவிளையாடல் படத்தில் அப்போ சிவபெருமானே வந்து சொல்லுவார். சரின்னுட்டு இவர் போக வேண்டியதானே, சரி அப்படின்ட்டு போனதுனால தான் அவருக்கு அடுத்தால அவ்வளோ சோதனை வந்தது. அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவர் செஞ்ச பிழையை பொறுத்து அதுக்கு பிறகு பதிகம்பாடி சரி பண்ணிக்கிட்டார். அதுக்கு பிறகு சுந்தரர் அதனை எடுத்துக்கொண்டு கரைக்கு வர பறவையார் மனம் மகிழ்ந்தார். பார்த்து கொண்டிர யாவரும் அதை கண்டு அதிசயித்தார். சுந்தரரும் பறவையார் மகிழ்ந்து இறைவனை தொழுதனர். அதுக்கு பிறகு சுந்தரர் திருவாரூர் இருந்தவரை பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார். திருநள்ளாறு, திருக்கடவூர், வீரட்டனம், திருக்கடவூர் மயானம், திருவலபுரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, திருச்செம்பன்பள்ளி என பல எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இறைவனை தரிசித்து வேண்டி தூச்சிட்டுக்கிட்டு வரார். ஒரு முறை அன்பர்களுக்கு திருக்குறுகாவூர் தலத்திற்கு சென்றிருந்தார் சுந்தரர். அப்பொழுது அவருக்கு ரொம்ப திருக்குறுகார் இந்த ஊரில் வந்து ரொம்ப பசியும் தாகமாக இருந்திருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காரு சிவபெருமான் வந்து நம்ம பக்தன் வந்து ரொம்ப பசியும் தாகத்தோடு இருக்காருன்னுட்டு அதில் ஒரு அன்னச்சத்திரம் மாதிரி இதெல்லாம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு முதிய வேதியரை போன்று திருக்கோலத்தில் அமர்ந்து அவருக்கு தண்ணீரும் சோறும் அளித்தார். சுந்தரருடன் வந்த அடியார்களும் அதை உண்டனர். அள்ள குறையாத அளவில் வந்து அதாவது மலை மாதிரி சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பிறகு அயற்சியில் சுந்தரனுக்கு கூட வந்திருந்தவங்க எல்லாரும் தொண்டர்களுடனும் உறங்கிவிட சிவபெருமான் தானும் மறைந்து அந்த பந்தலை போட்டிருந்த பந்தல் எல்லாம் வந்து நட்சத்திரம் மாதிரி வச்சுருந்ததை எல்லாம் இந்த நம்ம இவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு உடனே அப்பப்போ பசியாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வந்து அன்னச்சத்திரம் பண்ணியிருக்காரு. இன்னொரு இடத்துல வந்து பிச்சை எடுத்து கொண்டு கொடுப்பார் பக்தனுக்கு பசிச்சுட்டு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு திருக்கழுக்குன்றம் சென்று அங்குள்ள இறைவனை வணங்கி திருப்பதிகம் பாடினார். அங்கிருந்து திருக்கச்சூரை அடைந்தார். அங்கே இறைவனை வணங்கி துதித்தார். அது
உணவு கொள்ளும் நேரம் என்பதால் மிகுந்த பசியோடு இருந்த அவர் முன் இறைவன் ஒரு அந்தணர் கோலத்தில் கையில் பிச்சை பாத்திரத்துடன் தோன்றினார். ஐயா, நீங்கள் மிகவும் பசியாக இருக்கிறது போல் இருக்கிறது. நான் ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வந்து உங்களுக்கு அளிக்கிறேன். அதுவரை வேறு எங்கும் போகாமல் இங்கே இருங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு போகிறாரு. பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறாரு சிவபெருமான். சுந்தரர் வந்து அந்தணரை தொழுது அந்த கொடுத்த சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டார். அதுக்கு பிறகு அந்த நேரம் இவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அந்தணர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது, எங்கே போனாரே தெரியாது. தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்கு பிறகு வந்திருக்கிறது சாமி தான் அப்படின்னுட்டு நம்மளுக்கு சிவபெருமான் தான் வந்திருக்காருன்ட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு பிறகு பதிகங்கள் பாடி துதிக்கிறாரு. பிறகு அங்கேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை வணங்குறாரு. தொடர்ந்து கோயில்களை வழிபட்டு பின்பு பனங்காட்டூர், திருமால்பேறு, திருவல்லம் போன்ற தலங்களை தரிசித்து இறுதியில் திருக்காலத்தியை அடைந்தார். திருக்காலத்தில் கண்ணப்பருக்கு அருளிய காலத்தியப்பரை வணங்கி சில நாள் அங்கே தங்கினார். அங்கிருந்தபடி ஸ்ரீ சைலத்தை கேதாரத்தை மனதால் வணங்கி துதித்து பதிகம் பாடினார். பின் புற்றிடம் கொண்டான் உறைவிடம் ஒற்றியூர் தலத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே தங்கி எழுந்தருக்கும் பெருமானை வணங்கி போற்றி அவ்வூரிலே தங்கியிருந்தார். திருவெற்றியூர் அருகே உள்ள ஞாயிறு என்ற ஞாயிற்றுக்கிழார் என்னும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மகளான உமையம்மையின் சேடி பெண்கள் ஒருவனான அனிந்திதை, அதாவது சங்கர 2 பெண்கள் பார்த்தார்லையே, அதில் வந்து ஒரு அம்மா பறவை நாச்சியாராக வந்திருக்காங்க. இவங்க வந்து சங்கிலி நாச்சியாராக வராங்க. இந்த பெண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு பெண்ணு வளர்த்து கல்யாண நாள் வருது. அப்போ வந்து நிறைய மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கி இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குது, இந்த பொண்ணு கல்யாணம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிரும், பொண்ணு கேட்கணுனாலே ஏதாவது ஆயிரும். அப்படி கல்யாணங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவளும் ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. எனக்கு வந்து ஒரு சிவனடியார் தான் மாப்பிள்ளையாக வரணும், நான் அவங்கள கல்யாணம் பண்ணுவேன். மற்றவங்கெல்லாம் அப்படி யாராவது வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி சீதாதேவிக்கு தனுஷ் ராமர் போய் தான் தொட்டு எடுக்க முடிஞ்சுது, மற்றவங்கெல்லாம் தொட முடியலை. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வேறு பிரச்சனை, இவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தாலே ஏதாவது பிரச்சனையாயிரும். அப்போ அந்த சங்கிலி நாச்சியார் பேரில் வளர்த்து ரொம்ப அழகும் பண்பு ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ எனக்கு இவங்க வந்து எப்போ எனக்கு இந்த மாதிரி தான் இது வேணும், அதனால் வீணாக வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சிக்கண்டாம் அப்படின்னு சொன்னோடனே சங்கிலி நாச்சியார் வந்து சிவன் அருள் பெற்ற ஒருவரையெல்லாம் மற்ற யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாய் தந்தரர் அவங்க என்ன பண்ணுதாங்க, அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு அவங்க திருவெற்றியூரில் வந்து ஒரு கன்னி மாடம் அமைச்சு அங்கே கொண்டு அவங்கள இருக்காங்க. அங்கே வந்து வேலைக்கு கூட கொஞ்சம் பிள்ளைகளையும் விட்டு படித்து சொல்கிறேன். சிவபெருமானுடைய அருள் பெற்ற ஒருவரையன்றி மற்ற யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். தாய் தந்தையரும் அவரது விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்வதில்லை என்று தீர்மானித்தார். மணப்பெண் கேட்டு வந்தவர்களுக்கு சிற்சில தீய நிகழ்வு நடந்ததால் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைப்பவருக்கு தீங்கு நேரும் என்ற எண்ணம் வந்து அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆயிட்டு. இதனால் சங்கரி நாச்சியாரும் சொல்லிதாங்க, எனக்கு வந்து நாங்கள் சாமி கிட்டே அங்கே போகிறேன், நீ அங்கொண்டு விட்ருங்க. நான் இருந்தாலும் அவங்க விருப்பம்படி அங்கே சரி நீ அங்கே கோயிலில் போய் இருந்துக கன்னிமாடம் கட்டுவித்து அங்கே அவரை வசிக்கும்படி செய்தனர். அவருக்கு உதவியாக சில தோழிகளையும் உடன் வசிக்க சென்றார். சங்கிலியார் திருவெற்றியூர் கோயில் மலர் தொடுக்கும் மண்டபத்தில் திரையிட்டு கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை ஓதிய இறைவனுக்குரிய மாலைகளை தொடுத்து சிவத்தொண்டு புரிந்து வந்தார். இப்படியே இவங்க காலத்தை நம்ம இப்படியே ஓட்டிக்கிடலாம், நம்மளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை வரந்தால் போதும் அப்படின்னுட்டு இவங்க சங்கிலி நாச்சியார் இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த திரையை விலக்கி வெளியே வராங்க. அப்போ வந்து சுந்தரர் பார்த்துக்கிட்டுதாரு. சுந்தரர் அவரை பார்க்காங்க. 2 பேருக்கும் சங்கிலியாருக்கும் 2 பேரும் இது யாருன்னு பார்த்தாக்கி இந்த மாதிரி
ஒற்றியூர் இறைவரிடம் சங்கிலியாரே தனக்கு அங்கே வந்து இந்த மாதிரி இவங்களுடைய பொண்ணு திருவொற்றியூரில் உள்ளவங்க ஞாயிறு என்ற ஊரில் ஞாயிற்றுக்கிழார் என்னும் செல்வந்தர்கிட்ட இந்த பிள்ளை அவங்க பொண்ணு அவங்க வந்து இந்த மாதிரி கோயிலே வந்து இருக்காங்க, சாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ இவருக்கு வந்து சுந்தரருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ சங்கிலியாரை தனக்கு மனைவியாக தரும்படி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. சிவபெருமான்கிட்ட கேட்ட உடனே சங்கிலியாரும் அதுக்கு சரிங்காங்க. ஆனால் சுந்தரர் என்ன சொல்ல திருவாரூரில் மகிழ்ந்து இவர் வந்து இயற்கை கல்யாணம் முடித்தவருங்கிறத இவருக்கு சொல்லுவாங்க. அப்போ இவர் அங்கேயே தங்கியிருக்கிறவர்லாம் இவர் நீ சொல்லு, உன்னை கல்யாணம் முடிக்கிறதா இருந்தாக்கி என்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு சொல்லுவார். என் மேலே சத்தியம் வாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லுவார். அதனால இவர் சரின்னுட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அப்போ உன்னை விட்டு நீங்க மாட்டேன் என்ற சபதத்தை அவன் செய்யும்படி செய்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் சிவபெருமான். பின் சுந்தரிடம் சென்று உன்னை விட்டு நீங்க மாட்டேன் என்று சன்னதி முன்பு சங்கிலியாருக்கு சத்தியம் செய்தால் அவள் உன்னை மணப்பாள் என்று சொன்னார். இவர்கிட்ட சொல்லுவார், நீ வந்து நான் சாமி உன் முன்னுக்கு வச்சு சத்தியம் பண்ணுவேன், ஆனால் நீ வந்து அது முன்னுக்கு இருக்கக்கூடாது, அங்கே மகிழ மரத்து பக்கத்தில் போயிரு, நான் உன் முன்னுக்கு வச்சு பண்ண மாதிரி பண்ணுதேன். நான் இவர் என்ன சொல்லுவார், இவர்கிட்ட வந்து அவர் அங்கே வச்சு சொல்லுவார், ஆனால் நான் மகிழ மரத்தில் தான் பண்ணுவேன்னு நீ சொல்லு, ஏன்னா இவர் இங்கே வந்துருந்தார் இல்லையா, அதனால் சொல்லுன்னொடனே அதனால் இங்கே அப்படி சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அதே மாதிரி அவங்க அங்கே சாமி முன்னுக்கு போய் சொல்லும் போது இவ சொல்லுவா, இல்லை மகிழ மரத்துக்கு கீழே வச்சு எனக்கு நீங்கள் வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு. அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க, சரின்னுட்டு கல்யாணத்தை முடித்து கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு மகிழ மரத்தில் விண்ணப்பிச்சு இறைவன் அவ்வாறே செய்வதாக ஒப்புக்கொண்டார். மறுநாள் தோழியர் புடைசூழ சங்கிலியார் வந்தார். சுந்தரரும் அங்கே வந்தார். நான் உன்னை பிரிய மாட்டேன் என்ற உறுதிமொழியை இறைவன் திருமன்மொழிய எண்ணுகிறேன், அங்கு வா என்றார். சங்கிலியாரும் தோழிகளும் இதன் பொருட்டு இறைவன் முன்பு போய் சபதம் செய்வது என்பது தகாது, இவ்வாலயத்துக்கு மகிழ மரத்தின் கீழே இருந்து செய்தால் போதும் என்றனர். இனி நான் இனிமே வந்து நம்ம வேண்டான்னு சொன்னாக்கி வந்து நான் இவர் தானே மகிழ மரத்துக்கிட்ட சொன்னார், இப்போ நம்ம அங்கே வச்சு சந்நிதி முன்னுக்கு வச்சு பண்ணலான்ட்டு நினச்சது இப்படி வம்பாலாக போச்சுது, நம்ம சிவபெருமான் இங்கே வர சொல்லிட்டு இப்போ இங்கெல்லாம் வந்து இங்கே வச்சு பண்ணால் தானே நம்ம கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லுதாட. சரி இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இவர் கல்யாணத்தை முடிச்சிடுவார். கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் அங்கே அழகாக உட்காந்து காலம் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இருந்தால திருவாரூரில் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குமே அதெல்லாம் நடக்குமே, கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நானே வருது, ஐயோ இங்கே இதெல்லாம் நடக்குமே அதெல்லாம் நடக்குமே, அங்கே போனாக்கி நம்ம அதெல்லாம் பார்க்கலாமே, திருவாரூரில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், அவரை பார்க்காம இருக்கவே முடியலையே அப்படின்னுட்டு சொல்லுவார். சொன்ன உடனே என்ன பண்ணுவார், வீதி விடங்க பெருமானிடம் உற்சவம் பற்றி எண்ணிய அவர் இச்சமயத்தில் அங்கு இல்லாமல் இங்கு வந்து இருக்கிறேனே என்று வருந்தினார். நாளடைவில் திருவாரூருக்கு சென்று ஆரூரை தரிசிக்க வேண்டும் ஆர்வம் மிகுதியால் ஒரு நாள் ஒற்றியூரானை தரிசித்துவிட்டு சங்கிலியாருடன் கூட சொல்லிக்கொள்ளாமல் திடீரென திருவொற்றியூருக்கு புறப்பட்டு சென்றார். திருவொற்றியூர் எல்லை கடந்தவுடனே அவரது 2 கண்களும் பறிபோயின. ஏன்னா பொய் சத்தியம் பண்ணிவிட்டு சாமியாக இருந்தாலும் ஏன்னா மனித பிறவியில் வந்திருக்காரு. அப்போது ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்னா அவர் அது மறுபிறவியில் கூட கொடுத்துருக்கலாம், இந்த ஜென்மத்தில் ஒருத்தி ஒன்று அடுத்த ஜென்மத்தில் ஒருத்தி ஒன்றுன்னுட்டு. அது என்னென்னாக்கி சேட்டை பண்ணி தான் சீக்கிரம் அவரோட போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அது இவருக்கு நீ அந்த ஊரை விட்டு வெளியில் போனதோட கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இது ஏன் இது வந்துன்னா இப்போ எனக்குமே இது ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்த இடது கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு. அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் வந்த உடனே இவருக்கு என்னென்ன இந்த மனித பறவையில் என்னென்னலாம் இன்னல்களை அந்த கடவுள் அவதாரமாக வந்து அவங்களேக்கே இவ்வளோ பிரச்சனையாகும்போது நம்மலாம் என்ன ஒரு சாதாரண ஒரு மனிதர் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த இவரை பற்றி தான் ரொம்ப மனசுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தது. அதனால் என்னைய மாதிரி குழம்பி போய் என்னை மாதிரி கொஞ்சம் இப்போ நிறைய பேருக்கு ஏன் இப்படி வந்தது எதுக்காக இப்படி வந்தது அப்படின்ட்டுலாம் நம்ம தோணும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் கதை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும்.
நிறைய அற்புதங்களும் பண்ணினார். ஆனால் எப்படி ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி நல்ல சிவன் மேலே அவ்வளோ பக்தியோடு இருந்தால் எல்லாருக்குமே அது நடக்கிறதுக்கு சாத்தியம்தான். இப்போ வந்து கண் தெரியாமல் ஆயிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், கண் தெரியாமல் ஆனாலும் அவருடைய மன உறுதியை விடலை. தட்டு 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 தடிமாறி ஒவ்வொரு தலத்துக்காக போவார். அப்போ போகிற வழியிலெல்லாம் அவரை பதிகம் பாடிக்கிட்டே போவார். அதுக்கு பிறகு வெண்பாக்கம் என்ற தலத்தை அடைவார். நீ கோயிலில் தான் உள்ளீரோ அப்படின்னுட்டு கேட்பார். கோபம், என்ன இப்படி கண்ணு தெரியாமல் ஆயிட்டு என்ன பண்ண, எப்படி எனக்கு ஒன்றை பார்க்க வரணும், கோயிலில் தான் இருக்கிறா அப்படின்னு கேட்பார். அவர் சாமி சொல்வார், உள்ளதாக இருக்கோம் போகீர்னு சொல்லி ஒரு ஊன்றுகோல் எடுத்து கொடுப்பார். ஏன்னா வாக்கு தவறிட்டல, போ கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஒரு ஊன்றுகோல் எடுத்து போவார். அதனால் அந்த அப்போதான் அவர் தான் அந்த ஊன்றுகோலை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது, கண்ணு தெரியாதவங்களுக்கு. அது மாதிரி பார்வை தரலையன்னுட்டு சரி கொடுத்த வாக்கு தவறி எல்லாம் யாராக இருந்தாலும் இதுதான் அப்படின்னுட்டு அனுபவிச்சு தான் ஆகணும் போல் இருக்கு அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வழியில் ஒருத்தர் நம்மளுக்கு காட்டுறாரு. அதுக்கு பிறகு திருவலங்காடு போகிறாரு. அதுக்கு பிறகு அங்கே உள்ள எல்லோரும் காஞ்சிக்கு போகிறாரு. ஏகாம்பரேஸ்வரரை வணங்கிட்டு உள்ள முருகி துதிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு இறைவனுக்கு ஒரு என்ன நல்ல பாட்டுல நல்ல பாட்டு அந்த பதிகம் படித்த உடனே மீளாடிமைக்கு அந்த பாட்டை படிப்பார். பிறரை வேண்டாதே இந்த பதிகம் படிப்பார். இடது கண்ணு வரும். இடது கண்ணு 2 பதிகம். இந்த இப்போ ஒரு பதிகம் நினைவில் இல்லை. நான் இப்போ இந்த பதிகம் படிக்கும்போது இந்த பாட்டை தான் சொல்லி படிக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சு அந்த பதிகம் சுத்தமாக முதல்ல நினைவு இருந்தது. அந்த ஒரு பதிகம் படிப்பார். இடது கண்ணு வந்துடும் கடனுக்கு. ஏன்னா உமையம்மை பாக்கம் சைடு, அதனால் அவங்க சீக்கிரமாக கருணை பிழிஞ்சு பிள்ளை கண்ணு தெரியாமல் இருக்கானேன்னுட்டு உடனே ஒரு கண்ணு வந்துடும். அதுக்கு பிறகு அந்த வச்சுக்கிட்டு பிறகு சரி இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிக்கிட்டு அதனால போவார் ஒற்றை கண்ணோட. நீ மட்டும் 3 கண்ணோட இருக்க, எனக்கு இப்போ ஒரு கண்ணை தான் தந்திருக்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போவார். பிறகு இந்த வலது கண்ணுக்கு நல்ல பார்வையை தாங்களேன் அப்படின்னுட்டு கேட்பார். அப்பவும் ஒரு பதிகம் பாடி மனமுருகி படிப்பார். சரி கடவுள் வந்து அந்த 2 கண்ணையும் கொடுப்பார். ஆடுவார் பாடுவார். நம்பி கண் குளிர கண்டு ஐயா இவ்வளோ நாள் அந்த இருட்டு உலகத்தில் இருந்துட்டு எனக்கு நீ இவ்வளோ அழகான பார்வையை கொடுத்துருக்க அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணு வந்துடும். இது எதுக்காக இந்த பதிகங்கள்னால், இந்த உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போதுனா அந்த வலிகளை அனுபவித்தது. இந்த மெடிசன் எடுத்ததில் இப்போ கண் பார்வை இடது கண்ணு கொஞ்சம் இந்த இது நரம்பு ப்ராப்ளம் அப்படின்ன உடனே இப்போ இந்த இதுக்கெல்லாம் எனக்கு நினைவு வந்தது. இப்போ இந்த பதிகங்கள் படிக்கிறது, கடவுள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளுக்கு மருத்துவர் மூலமாக கொடுக்காரு, நம்மளுக்கு கடவுள் அனுகிரகத்தில் வருது. இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவருடைய வரலாறு வந்து ரொம்ப எனக்கு மனசுக்குள்ளே வந்துருந்து. அது வந்த உடனே 2 கண்பையும் இது பண்ண உடனே கண்குளிராக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தேவாசிரிய மண்டபத்துக்கு போய் தங்குறாரு. அங்கே வந்து சுந்தரர் தன்னை பிரிந்து பறவையார் வந்து அங்கே வந்து சங்கிலியார் இப்படி ஊருக்கு வந்துட்டார். அங்கே மண்டபத்தில் இருக்கார். இவர் வந்து தூதெல்லாம் விடுவார். இப்படி நம்மளை வச்சுக்கிட்டு பறவை நாச்சியார் நினைக்காங்க, இப்படி அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார அப்படின்ட்டு. இவர் அங்கே வந்து இருந்துக்கிட்டு பறவை நாச்சியாருக்கு நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்க்க போகிறவன் பொண்டாட்டியை பார்க்க போகிறோம், நம்மளே ஏற்றுக்கிடுவா அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப கோபம். நம்ம உயிரோடு இருக்கும்போது இவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால இங்கெல்லாம் வரக்கூடாது, அவர் பரிசு வேண்டாம் ஒன்று தூது அனுப்பிவிடுவார். அவர் பரிசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அனுப்பிவிட்டுருவார். அதுக்கு பிறகு ஐயா இப்படிலாம் எல்லாம் சொல்லுதாங்க, நான் என்ன பண்ணேன்ட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டுவார். சரி இப்படி என்னைய வந்து சேர்க்க மாட்டேக்கா, அப்போ நான் இது பண்ணலாம், நான் செத்துருவேன் அப்படிம்பார், தற்கொலை பண்ணிடுவேன் அப்படிம்பார். சரி நீ சாவண்டா நான் போகிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் வந்து ஃபஸ்ட்டு போவார், ஒரு வேதிய ரூபத்தில் போவார், அர்ச்சகர் மாதிரி போவார். அதுக்கு பிறகு அவர் சொல்வார்,
அர்ச்சகர் மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு, இங்கே நைட்டில் என்னையா வேலை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இவர் முன்ன மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுத்தார், உங்கள் கூட வாழணுன்ட்டு சொல்லுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு இவர் இது இல்லை, அவர் சங்கிலியாரில் பற்றுக்கொண்டவர் இங்கே வருவதற்கு இங்கெல்லாம் எசைய மாட்டார்,